எனக்கு ஃபுல்லா பேக் பெயினா இருக்கு. சரி. எவ்வளோ நல்லா இருக்கு? 2 மந்த்தா 2 மந்த்ஸா இருக்கு. சரி, அது அடிக்கடி வருமா? அதுல ஆமா, சம்டைம் வருது. மெடிக்கல் டேப்லெட்ஸ், இன்ஜெக்ஷன், ஆர்த்தோ அந்த மாதிரிலாம் பார்த்து எதுவும் செட் ஆகல. அந்த ஒரு 1 வீக் நல்லா இருக்கு. சரி. அதுக்கப்புறம் திரும்பி அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. ஃபிசியோதெரப்பி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? அதுவும் பண்ணோம். அந்த மாதிரி எல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம். சரி. இந்த பெயின் வர்றது ஆன் அண்ட் ஆஃபா? அது கண்டினியூஸா வந்துட்டு இருக்கு? கண்டினியூ நைட்ல மட்டும் வரும் சம்டைம். நைட்ல மட்டும். எம்ஆர்ஐ ரிப்போர்ட் ஏதாவது எடுத்திருக்கீங்களா? இல்ல சார். இல்ல. சரி. எம்ஆர்ஐ ரிப்போர்ட் எடுத்தேன்னா நமக்கு இப்போ இந்த நீங்க சொல்ற மாதிரி பேக் பெயின் இருக்கு. பேக் பெயின் இருந்து லெஃப்ட் சைட்ல இருந்து கீழே அந்த பின்னாடியில இருந்து வலி வந்துட்டு இருக்கீங்க. மறுத்து போயிட்டு இருக்கு. படுக்கும் போதெல்லாம் கொஞ்சம் அதிகமாயிட்டு இருக்கீங்க. எக்ஸசைஸ் பண்ணும்போது, வெயிட் லிஃப்ட் எடுக்கும் போது எல்லாமே கொஞ்சம் வலி அதிகமாகுது. வண்டி ஓட்டும் போது எப்படி இருக்கு? வண்டி ஓட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ரொம்ப லாங் டிரைவ் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கிராஸ் எக்ஸாமின் பண்ணும்போது டிஸ்க் பல்ஜா இருக்கும். மேபி ஒரு லம்பர் ரீஜன்ல இருக்கிற டிஸ்க் பல்ஜா தான் தெரியுது. நமக்கு இது டிஸ்க் பல்ஜ் இருக்கு, இப்போ நர்வு கம்பர்ஷன் இருக்கு. கம்பர்ஷன் இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல இருந்து கீழே வலி வந்துட்டு இருக்கீங்க. இல்லைன்னா டிஸ்க் பல்ஜ் மட்டும் இருந்தா அந்த ஏரியா ஸ்பெசிஃபிக்கா மட்டும்தான் வலி வரும். கீழே வலி வரணும்னா அந்த நர்வ் லெஃப்ட் லெக்ல போயிட்டு இருக்கிற சப்ளை பண்ணிட்டு இருக்கிற நர்வ்ல வலி வரணும், கம்பர்ஷன் வரணும். இந்த டிஸ்க் வெளியில வந்துட்டு அந்த நர்வை அழுத்தாதான் அந்த அது எங்க போறதோ அங்க எங்க போற இடத்துல எல்லாமே ப்ராப்ளம்ஸ் வந்துடும். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் வரும்போது அந்த மாதிரி நம்னஸ், வலி எல்லாமே கரெக்டா நமக்கு வரும்.